கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 50வது சங்கீதம் 14-15 வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே காளைகளும் ஆற்றுக்கடாக்களும் தகன பலிகளாக செலுத்தப்பட்டன. அந்த காலத்திலேயே இந்த பலிகளை விட ஸ்தோத்திர பலிகளே சிறந்ததாக இருந்தது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப பலிகளையும் ஏறெடுக்க வேண்டும். இவை எல்லா விதமான தகன பலிகளையும் விட மேன்மையானது. நாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பழைய பிரமாணத்தை நம்மை விட்டு நீக்கி போட்டார். இப்பொழுது காளைகளையும் ஆற்றுக்கடற்களையும் நாம் தகன பலியாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலே போதும். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற பலிகளும் காணிக்கைகளையும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலே ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கும் பொழுது நாம் காளைகளை தகன பலிகளாக செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நம்முடைய பாவங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய இருதயம் நறுங்குண்டதாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் 51:17 தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவம் நம்மை விட்டு நீக்கப்படவில்லை என்றால் நாம் செலுத்துகிற பாவ நிவாரண பலியை தேவன் கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டார். இரண்டாவதாக, தேவன் நமக்கு காண்பிக்கிற இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சங்கீதம் 69, 30, 31 வசனங்களிலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக, நாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன்னதமானவருக்கு நம்முடைய பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நான்காவதாக, நம்முடைய ஆபத்து காலத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும், பயபக்தி இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கிற மெய்யான ஆராதனை. ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறீர்களா? இவைகள் சரியாக இருக்குமானால் ஆபத்து காலத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை விடுவிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். தேவன் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே,
அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 காரியங்களை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, இந்த காரியங்களிலே நீங்கள் உற்சாகமாயிருங்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களிலும் ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கர்த்தரே உங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆம், தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.